பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலவேளையில் உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த காலை வேளையில் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, நம்முடைய தேசத்தில், நம்முடைய சுற்றி இருக்கிற இடங்களில் நன்மை நாம் எவ்வளவு முயன்றும் உழைத்தும் பிஸ்னஸ் செய்தும் அந்த நன்மை நம்முடைய கரங்களில் வராததின் ரகசியம் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று சொன்னால் மட்டும் போதுமா இருந்ததே, என் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். பல கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறது பை ஃபோர்ஸ். இதை செய்தால் இது ஆண்டவர் இதை தரமாட்டார், இது அதனால் அதை விட்டு அந்த கற்பனையை கை கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு விடுதலைக்காக. அது அல்ல. செவி கொடுத்தலின் பின்னணியில் இருக்கிறது. வேதம் அநேக இடங்களில் சொல்லுகிறது, அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள். இதைக்கு தான் இந்த அன்பு கூர்ந்து கட்டளைகளை கைக்கொள் என்கிற அந்த வார்த்தையைத்தான் மனம் பொருந்தி செவி கொடுத்துதல். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் தேவனோடு மனம் பொருந்தி இணைந்து இசைந்து, மனம் இசையணும், தேவனோடு இசைந்து இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து செய்யும்போது தேசத்தின் நன்மை நாம் புசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இதுவரை இந்த தேசத்தின் நன்மை கிடையாதது மனம் பொருந்தி செவி கொடாததினால் தானே. மனம் பொருந்தி செவி கொடுப்போம், தேசத்தின் நன்மையை புசிப்போம். ஒரு நிமிடம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கிட்ட எல்லா இருதயங்களிலும் நன்மை வரவில்லை, ஆசீர்வாதம் வரவில்லையே, உயர்வு வரவில்லையே, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொருடைய ஆழங்களிலும் இயேசுவோடு, தேவனோடு மனமிசைந்து தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்க, எல்லா உள்ளங்களிலும் மன ரம்மியமாயிருந்து செவி கொடுக்க, எல்லா இருதயங்களிலும் கற்றுக் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நீ அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். மனம் பொருந்தி செவி கொடுப்போம், தேசத்தின் நன்மையை சுதந்தரித்துக் கொள்ளும். God bless you. Praise the Lord.